கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வழிநடத்தல், கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார்? நம்முடைய குடும்பத்தில் பாருங்க, தகப்பன் நம்ம எப்படி வழி நடத்துகிறார்? அவங்க நமக்கு நல்லா ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை, எப்படிலாம் வாழணும்னு கொடுக்குறாங்க. ஒரு தாய் தகப்பன் இப்படி தான் இருக்கணும், யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாது, இப்படிலாம் வழி நடத்துகிறாங்க. ஒவ்வொரு வயசு கடற ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுக்குறாங்க. அதே போல தான் நம் தேவனும் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ பாருங்க, சிறு வயசுல இருக்கும்போது எப்படி கற்றுக் கொடுத்தாங்க தாய் தகப்பன். அதே போல இப்போ நீ ஒரு ஒரு லெவலுக்கு வந்துட்டா, ஒரு சமுதாயத்தில் நீ ஒரு பெரிய ஆளாயிட்டா, அப்படிங்கும்போது நீ பலவிதமான காரியங்களை கற்றுக்கொண்டு தேவனுடைய அந்த தேவனுடைய மகிமை நீ காண வேண்டும். தேவனோடு நீ அந்த ஐக்கியத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ மற்றவர்களுக்கு சுவிசேஷ ஒருவனாக இருப்பாய். உன்னை பார்த்து சுவிசேஷம் சொல்லணும். ஆகா, இப்படி எந்த கடவுளை வணங்குறான்னு தெரியல, பாரு என்ன அழகாக அற்புதமான ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, புத்தி இருக்குது, எல்லாத்துலேயும் கொடுக்குற தன்மை இருக்குது, அந்த அளவுக்கு அவனுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குன்னா யாருப்பா அந்த கடவுளை வணங்குறாங்கன்னு சொல்லி உங்களை பார்த்து அவர்கள் இதுதான் சுவிசேஷம், இதுதான் சாட்சி, இப்படி தான் சாட்சியாக நீங்கள் வாழ வேண்டும். ஆகையால் இந்த நாள் அவர் என்ன விரும்புகிறார் என்றால், அவர் உங்களை எப்படி வழிநடத்த விரும்புகிறார் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரம், இந்த உலகத்தில் பாருங்கள், பொருளாதாரத்தில் தான் சிக்கி எல்லாரும் கிடக்காங்க. பொருளாதாரத்தில் தான் சிக்கி முடியாமல் இந்த இந்த உலகத்தில் பாருங்கள், நீங்கள் எந்த மூலைக்கு போனாலும் பணம் இல்லாமல் எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்பட்டுருக்கு, எத்தனை குடும்பங்கள் தற்கொலையில் இருக்குது. இந்த பணத்தை எப்படி பெருகுவது, இந்த பணத்திலிருந்து கடத்திலிருந்து நான் விடுதலையாகி இந்த பணத்தை நான் எப்படி பெருகிறது. பாருங்கள், இந்த கடன் வாங்குறவங்கெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க யாருக்கும். கடன் வாங்கி அதை செஞ்சு இதை செஞ்சு கொடுக்குறதே கிடையாது. யாரும் கொடுக்க மாட்டாங்க. தன்னை அப்படியே வச்சுக்கிடுவாங்க, பூட்டி வச்சுக்கிட்டு கொடுக்குறதே கிடையாது. ஆனால் இந்த அப்பொழுது கொடுக்கப்படுங்கிற பிரமாணத்தின் அடிப்படையில் தான் இந்த பூமியில் இயங்கி கொண்டு இருக்கிறது. இது ஒரு பிரமாணம். இந்த பிரமாணத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் செய்யணும். இது எல்லாத்துக்கும் சிலவங்களுக்கு தெரிஞ்சாலும் செய்ய மாட்டாங்க. அப்போ என்ன நடக்குன்னா, அவங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்காம போகும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியும், ஐயோ நான் செய்யாமல் தப்பு பண்ணிட்டேனே, இது செய்யணுமென்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே போல தான் தேவன் இந்த பணத்தையும் ஒரு விதையாகவே அவர் நமக்கு குறிவிட்டார். நீ இந்த பணத்தை விதை அப்படின்னா என்னென்னா, உங்கள் கையில் இருக்கிற பணம் உங்கள் கையிலேருந்து ரிலீஸ் ஆகும். கொடுக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, உடனடியாக உங்களுடைய வாழ்க்கையில் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். என்ன வேலை? திரும்ப அமுக்கி குலுக்கி சரிந்து உங்கள் மடியிலே உளும்படி அந்த அளவுக்கு கொட்டுவார்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு திரும்ப வரப்போகிறது. ஆனால் நீங்கள் விதித்தது கொஞ்சம் தான், ஆனால் உங்களுக்கு அறுவடையோ ஏகப்பட்டது. எப்படி நடக்குது? தேவனுடைய பிரமாணம். அவர் வார்த்தை என்ன சொல்லுவார்? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம் மகிமையும் ஜீவனமும். பாருங்க, கர்த்தருக்கு என்ன பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல், அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளும்போது என்ன நடக்குது பாருங்க, நமக்கு ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாக இருக்கிறது. நமக்கு அந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் நம்ம தேடி வருகிறது பாருங்க. கர்த்தருக்குள்ள நம்முடைய வார்த்தை கவனிக்கும் பொழுது, கர்த்தருக்கு நம் நேரத்தை கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்கு அவரோடு நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது, இப்படி நாம் இருக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறா பாருங்க. இந்த விதைப்பு அறுப்புங்கிறது உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஆக இந்த பணத்தை நீங்கள் விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நான் இந்த செய்கிற அந்த ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது, உங்கள் அந்த கொடுக்கறதுனால நீங்கள் சிலர் சொல்லுங்கள், ஏன் கொடுக்கணும், இந்த மாதிரி ஏன் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி உங்களுடைய உள்ளம் இல்லாமல், தேவன் இதை விதையென்றே சொல்லிவிட்டார், ஆகையால் நான் விதைக்க போகிறேன். நான் தேவனிடத்தில் எதிர்பார்க்க, இவரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில். ஏனென்றால் விதைப்பு அறுப்புங்கிறது அது பல மடங்காக தான் வரப்போகிறது. ஒரு விவசாயி நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஆகையால் அந்த விதை போல இந்த விதையும் குறிவிட்டதனால் இப்பொழுது தேவனே சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம் நான் செய்ய ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை திறன் மாறும். மற்றவர்கள் பார்த்து என்ன பண்ண போகிறாங்க? பொறாமைப்படுவார்கள் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து. அப்படித்தான் தேவன் சொல்லுகிறார், நீ வளர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகையால் புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து நம்முடைய கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எல்லாத்தையும் தருகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள், விதைப்பு அறுப்பை விட்டு விடாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.